இந்த வரி விதிப்பால் அமெரிக்கா பெருசாக பலனடைஞ்சிருமான இல்லை. இதை நம்ம சொல்லலை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணமாக ட்ரம்ப் ஒரு 60 நாடுகளுக்கு வரி விதிப்பு அறிவிச்சிருக்காரு. இந்தியாவிலேருந்து ஒரு பொருளை அமெரிக்காவுக்கு இறக்குமதி பண்ணுறோம், பாகிஸ்தான்லேருந்து ஒரு பொருள் போகுது, சீனாவிலேருந்து ஒரு பொருள் போகுது, அதுக்கு இவ்வளோ % வரி போட்டிருக்கோம் அப்படின்னா, அப்போ அமெரிக்காவில் அந்த பொருளை விற்கையில் அதோட விற்பனை விலைங்கிறது வரியோடு சேர்த்து அதிகமாகும். அப்படி வரியோடு சேர்த்து அதிகமாகனா பாதிக்க போகிறது அந்த நாட்டு மக்கள் தான். இப்போ ஒரு நாட்டோட உறவுனா கூட ஒரு இடத்துல மட்டும்தான் பாதிக்கும். நீங்கள் 60 நாடுகளுக்கும் வரி விதிக்கையில் முழுமையாக பாதிக்கப்பட போகிறது, அதிகமாக பாதிக்கப்பட போகிறதுங்கிறது அந்த அமெரிக்க மக்கள் தான். அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிரும், தடாலடி அப்படிலாம் பண்ணக்கூடாது, இது மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலையை உருவாக்கிறோம் அப்படின்னு அந்த ஜனங்கள் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் பூரா கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ட்ரம்ப் மாதிரியா உலக தலைவர்களில் யாரும் அவ்வளோ தரைக்குறைவாக வேறு எந்த நாட்டையும் பேசினதில்லை. கிராமத்தில் சொல்லுவாங்க, காலை பிடிச்சி கதறான், இல்லாட்டி அழுகிறான், மண்டிடுறான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்ன சொல்கிறதுனா, ஒரு இழிவான சொற்களை பயன்படுத்தி எல்லா நாட்டையும் பண்ணாங்க. அப்போ சைனா தான் படார்னு கோவப்பட்டு என்ன சொன்னாங்கன்னா, உடனடியே அவங்க WTOக்கு ஒரு புகார் அனுப்புனாங்க. இது உலக வர்த்தக விதிமுறைகளுக்கு மாறானது, இன்னொன்று இவர் இப்போ செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எதுவுமே சரியானது கிடையாது, ஸோ இதை எங்களால் அலோவ் பண்ண முடியாது, அதனால் நாங்களும் அவங்களுக்கு எதிராக வரியை விதிக்கிறோம், அதே மாதிரியே அவங்களுக்கு நாட்டுக்கு தேவையான அரிய வகை கனிம வளங்கள்லாம் தடை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் நடந்த உடனே அவர் உடனடியாக 90 நாளைக்கு நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னார் அப்படின்னா, சீனா அதிபர் ஜி ஜின்பிங் ரொம்ப நல்ல அறிவாளி, என் கூட பேச்சுவார்த்தைக்கு வருவார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி என் நிலையிலேருந்து நான் மாறுபடவே மாட்டேன்னு சொன்னவர் ஜி ஜின்பிங் என்னோட பேச்சுவார்த்தைக்கு வருவார் அப்படின்னு இறங்கி போனார். தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். பரஸ்பர வரி விதிப்புன்ற பேரில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்ற நாடுகளுக்கு 10%லேருந்து 50%க்கு மேலேயும் வரி விதிச்சிருக்காரு. இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கிற விதமாக சைனாவும் திரும்ப வரி விதிச்சிருக்காங்க. மற்ற நாடுகளினுடைய ஜனாதிபதிகளும் அவருக்கு எதிராக தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த வரி விதிப்புனால மற்ற நாடுகளுக்கு என்னென்ன பிரச்சனை, குறிப்பாக சைனாவை குறிவைத்து இந்த அளவுக்கு வரி விதிப்பு அதிகப்படுத்துறதுக்கு என்ன காரணம், இப்படின்னு மற்ற எல்லா விஷயங்களை பற்றியும் விரிவாக பேசுறதுக்காக பத்திரிகையாளர் கண்ணன் நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் தோழர். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பரஸ்பர வரி விதிப்பு அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள் எங்களுக்கு வரி விதிக்கிறாங்க, அதனால நாங்களும் திரும்ப வரி விதிக்கிறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 10லேருந்து 50%க்கு மேலே இப்போ வரி விதிச்சிருக்காரு. இப்படி வரி விதிக்கிறதுக்கு என்ன காரணம்? உண்மையாகவே மற்ற நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கு இந்த அளவு அதிக வரியை விதிச்சுட்டு தான் இருக்காங்களா? இல்லை, அவர் சொன்னதை பார்த்தீங்க அப்படின்னா, பரஸ்பரம் வரி விதிப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணையிலையோ இறக்குமதி பண்ணையிலையோ அந்த நாடுகள் வரி விதிக்கிறது. ஆனால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கணக்கோ கொடுத்துருக்கதோ அது மாதிரி இல்லை. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயத்த சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இன்றைக்கி அமெரிக்கா இருக்கிற நிலமையில் அமெரிக்காவில் செலுத்தக்கூடிய வரி வருவாய், அதாவது டாக்ஸ் பேயர், வரி செலுத்துவரோட வரியை பூரா மற்ற நாடுகள் எடுத்துகிட்டு போகிறாங்க, அமெரிக்கா பொருட்களுக்கு அதிகமான வரியை விதிக்கிறாங்க, நான் ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து பொருளாதார சுதந்திரத்தை இதை அமெரிக்காவுக்கு கொண்டு வர போகிறேன், அதனால தான் இந்த வரியெல்லாம் விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் நீங்கள் சொல்லக்கூடிய பரஸ்பர வரி விதிப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்தார். அந்த வரி விதிப்புலையும் கூட அவர் ரொம்ப தெளிவாக இன்னொரு விஷயத்தை சொன்னார். இப்போ நான் போட்டிருக்க வரி, அறிவிக்க போகிற வரிங்கிறது கூட ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு தான் சொன்னார். அதுவுமே என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ நான் அறிவிக்க போகிற வரிங்கிறது டிஸ்கவுண்டோட ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் எங்கள் மேலே இவ்வளோ % வரி விதிக்கிறீங்க, நாங்களும் அதுக்கு எதிராக சமமாக வரி விதிக்கணும், ஆனால் போனால் போகட்டுமே அப்படிங்கிறதுக்காண்டி இப்போதைக்கு அதில் ஒரு 50% மட்டும் விதிக்கிறேன், அதனால தான் டிஸ்கவுண்ட் 50% இப்போதைக்கு டிஸ்கவுண்ட்டு, அடுத்து தொடரும் சொல்லி தான் அறிவித்தார். அப்படி பார்க்கல தான் அவர் ஒவ்வொரு நாட்டு மேலேயும் ஒவ்வொரு வரி விதித்தார். குறிப்பாக இந்திய பொருள்களுக்கு மேலே அவர் காமிச்சது 26%ன்னு காமிச்சாங்க. அந்த அவர் சொன்னால் அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபில் இருந்தது. ஆனால் உண்மையிலே விதித்தது 27. ஏன்னா மொத்தம் நமக்கு 52% விதிக்க போகிறோம், அதில் 50% அப்படி தான் சொன்னாங்க. அது மாதிரி சைனாக்கு 34, வங்கதேசத்துக்கு 37 அப்படின்னு ஒரு 60 நாட்டுக்கான பட்டியலை விட்டாங்க. அதில் பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, அவங்க விட்ட நாடுகள் பட்டியலில் மனுஷனே இல்லாத நாடுகளுக்கும் விட்டாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, அது எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னே தெரியாது. அது ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு 400 மைல் தொலைவில் இருக்குங்கிறாங்க. அதுக்கு பேர் ஹார்ட் மற்றும் மெக்டொனால்ட்ஸுங்கிறாங்க. அந்த தீவுக்கு மனுஷன் போயே 10 வருஷம் ஆச்சான்.
அந்த தீவுக்குமே வந்து அவர் வரியை போட்டிருக்காரு. இப்படி ஒரு வரமுறை இல்லாமல் பரஸ்பர வதிங்கிற பேரில் வரைமுறை இல்லாமல் வரியை விதிச்சிருக்காருன்னு இதே சொல்லலாம். மாதிரி நார்வேலையும் மனிதர்கள் வாழாத பண்ணியிருக்காங்க. டமாஸ்கன் ஒரு சின்ன குட்டி நாடு கூட ரொம்ப பெரிய அளவுக்கு வரியை விதிச்சிருக்காரு. அமெரிக்க அதிபர் பரஸ்பர வரி விதிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறதுல உண்மையிலேயே அவர் கொடுத்துருக்க டேரிப்பை பார்த்தீங்க அப்படின்னா அதில் பரஸ்பரமே கிடையாது. இப்போ குறிப்பாக உதாரணமாக இந்தியாவே எடுத்துக்கலாம். இந்தியாவுக்கு வந்து அவர் 27%, அதாவது அதில் காமிச்சது 26, 27% வரி விதிச்சிருக்காரு. அதே மாதிரியே வந்து மொத்தம் உங்கள்கிட்ட 52% அமெரிக்க பொருள்களுக்கு இந்தியாவில் வரி விதிக்கிறதா அவர் ஒரு டிஸ்பிளே போர்டில் காமிச்சிருக்காரு. அது எந்த பொருளுக்கு அப்படி 52% வரி விதிக்கிறாங்க, அந்த தரவுகளை எப்படி எடுத்தாங்கன்னா அது எதுவுமே இல்லை. அப்படி ஒரு தரவுகள் அமெரிக்காட்ட இல்லை. இது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, சைனா உள்ளிட்டு எல்லா நாடுகளுக்குமே அப்படியான ஒரு தரவுகள் இல்லை. முதல்லையே வந்து அவர் பரஸ்பர வரி விதிப்பு, இந்தியா 52% வரி விதிக்கிறாங்க, அதனால் நாங்களும் இந்தியா பொருள்களுக்கு 52% வரி விதிக்கிறது பொய். ஏன் பொய் அப்படின்னா அப்படி இந்த பொருளுக்கு இவ்வளவுன்னு எங்கேயுமே ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிடல. அப்படி எந்த நாட்டிலையுமே வந்து அமெரிக்கா பொருட்களுக்கு வந்து வரி அதிகமாக விதிக்கலைங்களா? அதாவது வரி விதிக்கிறாங்க எல்லா நாட்டிலையும். இவங்க சொல்கிற மாதிரி இந்த அளவுக்கு வரிங்கிறது கிடையாது. அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாடுமே ஏற்றுமதி இறக்குமதி இருக்கும். ஒரு நாடோட பொருளாதார வளர்ச்சி சரியாக இருக்கணும்னா எந்த அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இறக்குமதி, ரெண்டும் சமமான நிலையில் இருந்தால் தான் வர்த்தக பற்றாக்குறை இருக்காது. ஆனால் அமெரிக்காவுக்கு இப்போ பெரிய பிரச்சனையே அந்த நாட்டில் மிகப்பெரிய வர்த்தக பற்றாக்குறை இருக்குது. இப்போ உதாரணமாக சொல்கிறோம் அப்படின்னு நினச்சோம்னா இந்தியாவை எடுத்துக்கலாம். இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு எவ்வளவு பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறோம், அது எவ்வளவு வந்து இறக்குமதி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களோட அளவு 87 பில்லியன் அமெரிக்க டாலர். அதே இது அமெரிக்காவிலேருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி பண்ணுறது, அதாவது அமெரிக்கா இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 42 அமெரிக்க பில்லியன் டாலர். அப்போ ரெண்டுக்கு இடையிலான கேப்புங்கிறது வந்து ஒரு 45 பில்லியன் டாலர். இந்த 45 பில்லியன் டாலருங்கிறது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் பார்த்தா பற்றாக்குறை. அப்போ இந்த 45 பில்லியன் டாலரை நீங்கள் ஒட்டுமொத்த இந்த வர்த்தக பற்றாக்குறையை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமான வித்தியாசம் 52% வரும். அப்போ இந்த 52% என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல ஒரு 27% வர்த்தக பற்றாக்குறையை சரி பண்ணுறதுக்காக ஒரு அநியாயமான வரி விதிப்பாக தான் 27%. அவர் சொல்லக்கூடிய டிஸ்கவுண்டட் ரெசிப்ரோக்கல் டேரிப்பில் வந்து என்ன வரப்போகுது, மறுபடியும் ஒரு 27 வரும், மொத்தம் 52. இப்படி தான் அவங்க டேரிப்பை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே தவிர உண்மையான டேரிஃபே கிடையாது. இதே மாதிரியே எல்லா நாடுகள்லையுமே இவங்க ஒரு அணிதிண்டமாக ஒரு மானாங்கனியாக பண்ணுறதா பண்ணியிருக்காங்க. அதனால தான் உலக நாடுகள் பூரா கடுமையாக அதை கண்டிச்சிருக்காங்க. சில நாடுகள் அமைதியாக இருக்காங்க. இந்த வரி விதிப்புனால எந்தெந்த நாடுகளுக்கு அதிகமான பாதிப்புகள் இருக்கும்? அதாவது இது என்ன கொஞ்சம் நுட்பமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வரி விதிப்பால் அமெரிக்கா பெருசாக பலனடைஞ்சிருமான இல்லை. இதை நம்ம சொல்லலை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ உதாரணமாக வந்து ட்ரம்ப் வந்து ஒரு 60 நாடுகளுக்கு வரி விதிப்பு அறிவிச்சிருக்காரு. இந்த வரி விதிப்புன்னு போடுறது என்னவா நடக்கும் அப்படின்னா இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு பொருளை வந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி பண்ணுறோம், பாகிஸ்தான்லேருந்து ஒரு பொருள் போகுது, சீனாவிலேருந்து ஒரு பொருள் போகுது, அதுக்கு வந்து இவ்வளோ % வரி போட்டிருக்கோம் அப்படின்னா அப்போ அமெரிக்காவில் அந்த பொருளை விற்கையில் அதோட விற்பனை விலைங்கிறது வந்து வரியோடு சேர்த்து அதிகமாகும். அப்படி வரியோடு சேர்த்து அதிகமாகனா பாதிக்க போகிறது அந்த நாட்டு மக்கள் தான். இப்போ ஒரு நாட்டோட உறவுனா கூட ஒரு இடத்துல மட்டும்தான் பாதிக்கும். நீங்கள் 60 நாடுகளுக்கும் வரி விதிக்கையில் முழுமையாக பாதிக்கப்பட போகிறது, அதிகமாக பாதிக்கப்பட போகிறதுங்கிறது அந்த அமெரிக்க மக்கள் தான். அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிரும், தடாலடி அப்படிலாம் பண்ணக்கூடாது, இது வந்து மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலையை உருவாக்கிறோம் அப்படின்னு அந்த ஜனங்கள் மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் பூரா கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இவர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா இல்லை என் வழியே தனி வழி, உங்களுக்கு தெரியாது, நம்ம பொருளாதாரத்தை மறுபடியும் நான் தூக்கி நிப்பாட்ட போகிறேன், அதுக்கு இதுதான் வழி. ஒரு காலத்தில் இது மாதிரியே டேரிஃப் போட்டதெல்லாம் அன்னைக்கு இருந்த அமெரிக்க ஜனாதிபதி வித்ரா பண்ணிட்டாரு, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை, நான் எது வந்தாலும் யாருக்கும் பயப்பட மாட்டேன், சொன்னது தான், இதை நான் திரும்ப போகிறதே இல்லை, கடைசியில் அமெரிக்க மக்கள் தான் பலம் பெற போகிறாங்க. இப்போ கூட பாருங்கள் ஆப்பிள் நிறுவனம் வந்து அங்கே தயாரிக்கிறதுக்கு நான் டாக்ஸ் போட்டோன்னா இங்கே வந்து போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே வியட்நாமில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செமிகண்டக்டர் உற்பத்தி பண்ணுற நிறுவனம் கூட இங்கே வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அமெரிக்க பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு வளரப்போகுது, நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லைன்னு ரொம்ப வீரவசனம் பேசினார். அப்படித்தான் அவர் சொன்னார். ஆனால் உண்மையிலேயே பாதிப்புங்கிறது அவங்களுக்கு தான் இருந்தது. அதை விட என்ன அப்படின்னா 5ஆம் தேதியிலேருந்து
ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் ஆரம்பிக்கும், அப்புறம் 9ஆம் தேதி அடுத்த பேஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி அவர் அறிவித்த உடனே பார்த்தீங்கன்னா முதல்ல அதிகமாக யார் பாதித்தது அப்படின்னா அமெரிக்கா தான் பாதித்தது. குறிப்பாக வந்து அறிவித்த உடனேயே ஏப்ரல் 2ஆம் தேதி அவர் அறிவித்த உடனேயே அமெரிக்கா பங்கு சந்தையில் மட்டுமே $6.6 ட்ரில்லியன் அளவுக்கு அதோட சந்தை மதிப்பு டம்மன்னு விழுந்துச்சு. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா $10 ட்ரில்லியன் மதிப்பில் இறங்குச்சு. அதாவது அந்த பங்குச்சந்தை கடுமையான வீழ்ச்சி அடைஞ்சது. இதில் யார் அதிகமாக பாதிக்கப்படுறதுனா உலகத்தில் இருக்கக்கூடிய 500 பணக்காரர்கள் தான் கடுமையான அடி வாங்கினாங்க. அவங்களோட சொத்து மதிப்பு மட்டும் $536 பில்லியன் அளவுக்கு அது பாதித்தது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக வந்து அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் உள்ளிட்டோருக்கே பயங்கரமான அடி வாங்கியிருக்காங்க. அதை தாக்கு பிடிக்க முடியாமையே போய் எலான் மஸ்க் நேரடியாக வந்து ட்ரம்ப்கிட்ட போய் இல்லை இது பெரிய பிரச்சனையாக்கிறோம், இது பெரிய சிக்கலை உருவாக்கிறோம், உடனடியாக நீங்கள் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு வெளியே வந்த பின்னாடியே பல நாடுகள் கடுமையான கண்டனம் தெரிவித்தாங்க. குறிப்பாக வந்து என்னென்னா சைனா வந்து அதுக்கு ஈடு கொடுக்கவே இல்லை. அவங்க வந்து நீ என்ன வேணாலும் அறிவி நான் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிவிட்டு அவங்களும் பதிலுக்கு அறிவித்தாங்க. அதுதான் அதில் நடந்தது. இப்போ திடீர்னு இந்த அறிவிப்பை வந்து ஒரு 90 நாட்களுக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க ட்ரம்ப். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஆக்சுவலி இப்போ நான் சொன்னதான், ஒன்று எலான் மஸ்க் போன்ற அவருக்கு நெருக்கமான பெரிய கார்ப்பரேட்டுகள் போய் அழுதது ஒன்று. அது இல்லாமல் இன்னும் ஒரு நெருக்கடி, கடுமையான நெருக்கடி அவங்களுக்கு வந்தது. அது இப்போ வெளியில் பெருசாக தெரியலை. அதனால் வந்து ஆனால் அந்த ரிப்போர்ட்டு கிடச்சி அவங்க சுதாரிக்கும்போது அவங்க சுதாரிச்சிட்டாங்க. பொதுவாக அமெரிக்காவுக்கு இணக்கமாக இருக்கிறது ஐரோப்பிய நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு 27 நாடுகள் இருக்குது. இந்த டேரிஃப் ட்ரம்ப் அறிவித்த உடனேயே எல்லா நாட்டு தலைவர்களும் கடுமையான கண்டனம் தெரிவித்தாங்க, எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ யார் ஒன்றும் பேசாமல் இருக்கையில் அப்போ இந்த யூரோப்பியன் ஒன்றியம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் கூடி அமெரிக்க பொருட்களுக்கு ஏற்கனவே விதிச்சுட்டு வர்ற வரியை விட ஒரு 25% கூடுதலாக வரியை விதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி அறிவிக்கிறதாகவும் செய்தி வந்துருச்சு. ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடலை. அப்படி வெளிவந்த உடனேயே என்ன நடந்தது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரெஸரி பேங்கோட பாண்டு பத்திரம் சொல்லுவாங்க. ஒரு நாட்டுக்கு முதலீடு தேவை அப்படின்னா அந்த நாட்டோட கருவூலத்திலேருந்து பத்திரங்களை வெளியிடுவாங்க. அந்த பத்திரங்களை தான் எல்லா பேரும் வாங்கி வச்சுருப்பாங்க. அது ஃபிக்ஸடாக சில இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அப்படி வாங்கி வச்சிருந்த அந்த பத்திரங்களை பூரா பல பேர் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ 3 விஷயம் ஒரே நேரத்தில் நெருக்கடியாகுது. ஒன்று, சைனா ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு எதிராக வந்து வரியை கூட்டி இவங்க என்ன அறிவித்தாங்களோ அதே மாதிரி 34% அவங்களும் அறிவிச்சிட்டாங்க. அதனால் பெரிய நெருக்கடிக்கு உள்ளாச்சு. ரெண்டாவது, யூரோப்பியன் யூனியன் 25% அறிவிக்க போகிறாங்க. இந்த பிரச்சனை வந்தவொடனே ஷேர் மார்க்கெட் டம்முன்னு அடிவாகுது. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கடுமையான $10,000 மில்லியன் வந்து இழப்பை சந்திக்கிறாங்க. மூணாவது, ஒரு நாட்டோட அஸ்திவாரமாக இருக்கிறதே வந்து அந்த ட்ரெஸரி தான். அந்த ட்ரெஸரியோட அந்த முதலீடுகள், அந்த பங்கு விற்றுருக்க பங்கு எல்லாம் திரும்ப கொடுக்கணுன்னா இது பெரிய சிக்கலாயிரம், வேறு வழியே இல்லைங்கிறதுனால தான் அவர் வந்து அதை வித்ரா பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று கவனிச்சிங்கன்னா ட்ரம்ப்பு மாதிரியா உலக தலைவர்களில் யாரும் அவ்வளோ தரைக்குறைவாக வேறு எந்த நாட்டையும் பேசினதில்லை. என்ன சொல்கிறது, ஒரு கெட்ட வார்த்தையில் எல்லா நாடுகளையும் சொல்கிற மாதிரியே என் காலில் விழுந்து இது பண்ணுறாங்கன்னு நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க. காலை பிடிச்சி கதறான், இல்லாட்டி அழுகிறான், மண்டிடுறான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறதுனா ஒரு இழிவான சொற்களை பயன்படுத்தி எல்லா நாட்டையும் பண்ணாங்க. அப்போ சைனா தான் படார்னு கோவப்பட்டு என்ன சொன்னாங்கன்னா உடனடியே வந்து அவங்க WTOக்கு ஒரு புகார் அனுப்புனாங்க. இது உலக வர்த்தக விதிமுறைகளுக்கு மாறானது. இன்னொன்று, இவர் இப்போ செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எதுவுமே சரியானது கிடையாது. ஸோ இதை வந்து எங்களால் அலோவ் பண்ண முடியாது. அதனால் நாங்களும் அவங்களுக்கு எதிராக வந்து வரியை விதிக்கிறோம். அதே மாதிரியே அவங்களுக்கு நாட்டுக்கு தேவையான அரிய வகை கனிம வளங்கள்லாம் தடை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் நடந்த உடனே அவர் உடனடியாக 90 நாளைக்கு நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொன்னார் அப்படின்னா, சீனா அதிபர் ஜி ஜின்பிங் வந்து ரொம்ப நல்ல அறிவாளி, என் கூட பேச்சுவார்த்தைக்கு வருவார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி என் நிலையிலேருந்து நான் மாறுபடவே மாட்டேன்னு சொன்னவர் ஜி ஜின்பிங் வந்து என்னோட பேச்சுவார்த்தைக்கு வருவார் அப்படின்னு இறங்கி போனார். அப்போ சைனா என்ன சொன்னாங்கன்னா, பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த வேண்டிய எந்த அவசியம் இல்லை, நீ டேரி போடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுட்ட போட்ட, நீ பேச்சுவார்த்தை நடத்திட்டுல டேரி போட்டிருக்கணும், நீ உலக சண்டியர் மாதிரி நீ டேரி போடுவோம், உன்கிட்ட வந்து கெஞ்சவா முடியும், அதெல்லாம் நாங்கள் வந்து பண்ண மாட்டோம், கடைசி வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அப்படின்னு ஷி ஜின்பிங் ஒரு கடுமையான அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கைக்கு அடுத்து என்ன அப்படின்னா இப்போ இவங்க என்ன செய்கிறதுனே தெரியலை. அதுக்கடுத்து தான் இப்போ நீங்கள் 90 நாடுகளுக்கான இது 60 நாடுகளுக்கான டேரிப்பை வந்து அவங்க 90 நாளைக்கு நிப்பாட்டி வச்சதுன்னு சொல்லலாம்.
இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போதும் செய்திகள் வெளியாகிறத வச்சு பார்க்கும்போதும் அமெரிக்கா இன்னும் வந்து சைனா மேல தான் குறி வச்சு இந்த வரியை விதிச்ச மாதிரியான செய்திகள்லாம் நிறைய வெளியாகிட்டு இருக்கு. அது உண்மைதானா இல்ல மற்ற நாடுகளுக்கு விதிக்கிற மாதிரி தான் சைனாக்கும் விதிச்சாங்க, அதுல அதிகமான சைனா பாதிக்கப்படுற அளவுக்கு விதிச்சிருக்காங்களா? அதுக்கு ஒரு வரலாற்று ரீதியான காரணமும் இருக்குது. இன்னொன்று உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு வேற ஒரு உள்நோக்கம் இருக்குது. இப்போ 60 நாடுகளுக்கு 90 நாளைக்கு நிப்பாட்டி வச்சது ஏன் வந்து சைனாவுக்கு மட்டும் பொருந்தாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த வரி விதிப்பு பரஸ்பர வரி விதிப்புன்னு கொண்டு வந்ததே சைனாவை டார்கெட் பண்ணி தான் கொண்டு வந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க இந்தியாவுக்கும் அமெரிக்கான ஏற்றுமதி இறக்குமதி இடைவெளி எவ்வளோன்ட்டு, அது ஒரு சின்ன தொகை. ஆனால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையான ஏற்றுமதி இறக்குமதி இடைவெளியை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு. ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, அமெரிக்காவிலேருந்து சீனாவுக்கு வந்து $145 பில்லியன் மதிப்பிலான பொருட்கள் தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க அமெரிக்காவிலேருந்து சீனாவுக்கு. ஆனால் சீனாவிலேருந்து அமெரிக்காவுக்கு 445 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்படின்னா 2 பேர்த்துக்கு இடையிலான கேப்பு அமெரிக்காவுக்கு சீனாவோட வர்த்தகத்தால் வர்த்தக பற்றாக்குறைங்கிறது 300 பில்லியன் அமெரிக்க டாலர். இது மிகப்பெரிய அளவு. அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, அது ஆல்ரெடி வந்து முழுக்க வந்து சீனா வந்து ஏற்றுமதி நாடாகவும் அமெரிக்கா இறக்குமதி நாடாகவும் மாறிடுச்சு 2 இதுக்கு முன்னாடி. இதே இது ஒரு காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக 1970 காலகட்டங்களில் அமெரிக்கா உலக வர்த்தகத்தில் அதோட பங்களிப்புங்கிறது 14% இருந்தது. அன்னைக்கு சீனாவோட பங்களிப்புங்கிறது வெறும் 1% 1970. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலக வர்த்தகத்தில் சீனாவோட பங்களிப்பு 14%, அமெரிக்காவோட பங்களிப்பு 10%. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாத்துலேயும் முதல் நிலைக்கு வந்து சீனா வந்துருச்சு, அமெரிக்கா பின்னோக்கி போயிடுது. இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகுது. இது வந்து உலக வர்த்தகத்தில் தான் இப்படி இருக்குது. அப்படின்னா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான வர்த்தக பற்றாக்குறை 300 பில்லியன் அமெரிக்க டாலர் இருக்குது. அப்போ இதுதான் பிரதான பிரச்சனை. இப்போ இவங்களை நேரடியாக சொல்லாமல் எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கு வந்து சீனா உடன்படலை. 34% அறிவித்த உடனே அவங்களும் 17க்கு 34 அறிவித்தாங்க. ரெண்டாவது பேச்சுவார்த்தை கூட்டு பார்த்தாங்க, பேச்சுவார்த்தைக்கு வரல. உடனே வந்து நீ இத்தனாம் தேதிக்குள்ளே பண்ணாட்டி மறுபடியும் அறிவிப்பேன் அப்படின்னு 125% அறிவித்தார். இவங்களும் 10க்கு அறிவித்தாங்க. 130, இப்போ 145 வரைக்கும் வந்து நின்றுருக்கு. இதனால் பிரச்சனை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க அமெரிக்காவுக்கு தான். இந்த இதனால் இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பொருளாதார வல்லுநர்கள் அமெரிக்க மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் இப்படி கிறுக்குத்தனமாக பண்ணுறது ஒட்டுமொத்த நாட்டையே சிக்கலாக்கிறமோன்னு பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, முன்னாடி இருந்த சீனா இல்லை இன்றைக்கி இருக்க சீனா. அவங்க தொழில்நுட்பத்துலேயும் சரி வர்த்தகத்துலையும் சரி மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. திடீர்னு ஒரே நாளில் சரி பண்ண முடியாது அப்படின்ட்டு. இன்னமும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, சீனாவுக்கும் அமெரிக்கான வர்த்தகத்தில் சீனா எந்த பொருளை இறக்குமதி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சோயா தான். அந்த நாட்டில் மிகப்பெரிய உற்பத்தி துறையில் விவசாயத்தில் சோயா மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சோயாவை சைனா இறக்குமதி பண்ணுது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலிய பொருட்கள், கச்சா எண்ணெய், கேஸ், இது மாதிரியான பொருட்களை தான் இறக்குமதி பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்கா சீனாவிலேருந்து எதெல்லாம் இறக்குமதி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பொருட்கள். அது வந்து இன்றைக்கி அமெரிக்காவுக்கு ரொம்ப அத்தியாவசியமான பொருள். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா இன்றைக்கி உலகத்தில் தொழில்நுட்பம், கம்ப்யூட்டர் உற்பத்தி, இதில் எல்லாத்துலேயுமே வந்து முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதுக்கான பேசிக்காக இருக்கக்கூடிய மூலப்பொருளுக்கு பூரா எங்கடா இருந்து கிடைக்குது அப்படின்னா சைனாவிலேருந்து தான் வரணும். அது வந்து நீங்கள் கம்ப்யூட்டரு, ஸ்மார்ட் ஃபோனு, எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு இதெல்லாம் வந்து சீனாவிலேருந்து தான் போகணும். அப்போ இதை எப்படி அவங்க சமாளிப்பாங்கன்னா சமாளிக்க முடியாது. குறிப்பாக வந்து அதுக்கு தேவையான முக்கியமான கனிமம்ங்கிறது வந்து செர்மானியம், கேலியம் இப்படி மாதிரி வந்து சிப்ஸை அந்த கம்ப்யூட்டர் சிப்பை உருவாக்க அது பயன்படும். அது மாதிரியா பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கேருந்து தான் போகணும். அப்போ இந்த பொருட்கள்லாம் போச்சுன்னா அந்த தொழில்துறை பாதிக்கும். அந்த தொழில்துறை பாதிக்கையில் முழுக்க அவங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனால் சீனா அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய சோயாவை அவங்க பிரேசிலேருந்து இறக்குமதி பண்ண முடியும். ஏன்னா பிரேசிலில் அதிகமான சோயா இருக்குது, சோயாவை இறக்குமதி பண்ண முடியும். இப்போ எரிசக்தி போன்ற விஷயங்களை இவங்க ரஷ்யாவிலேருந்து வாங்கிக்க முடியும். அப்படிங்கிற என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக பாதிக்கப்படுறதுங்க வந்து அமெரிக்காவை தான் இருக்கும். ஆனால் சீனாவை அதை சமாளிக்க முடியும், பாதிப்பு இருக்கும் ஆனால் சமாளிக்க முடியும். இதனால தான் உலக பொருளாதார நிறுவனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் செய்கிறது பெரிய சிக்கலை உருவாக்கும், இது வந்து அவங்களோட நிற்காது, உலக பொருளாதாரத்தையே பாதிக்கும். அது எப்படி உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ சைனா வந்து
கொடுக்கக்கூடிய அந்த அரிய வகை கனிமங்களை வந்து கொடுக்காம நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்க சாஃப்ட்வேராக இருக்கட்டும் அல்லது மென்பொருள் தயாரிக்கிறது ஹார்ட்வேராக இருக்கட்டும் இந்த பொருட்கள் உற்பத்தியெல்லாம் குறையும். அப்போ பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலை, தொழில் நிறுவனங்கள் தேக்கத்தை சந்திக்கும். அப்படி தேக்கத்தை சந்திக்கையில் இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம் இந்தியாவில் இருக்குது. அந்த நிறுவனம் லாஸ்ட்லேயோ தேக்கமாக இருக்கையில் இங்கே இருக்கவங்களும் முழுசாக ஊதியம் கொடுக்க முடியாது, இல்லாட்டி வேலையிலேருந்து வெளியேற்றுவாங்க. இப்படி ஒன்றை ஒன்று தொடர் சங்கிலியாக உலக பொருளாதாரத்தை பூராமே பாதிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ சைனாவை கை வைக்கிறோம்னு நினச்சி அமெரிக்கா சிக்கலாகி ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கு பிரச்சனையை உருவாக்கிறோம். இப்போ இந்த கனடா பிரதமரும் ஆஸ்திரேலியா பிரதமர் இவங்க எல்லாருமே வந்து இது ஒரு பொருளாதார போருக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்படியே தொடர்ந்தா உண்மையாகவே பொருளாதார போர் அப்படிங்கிறது ஏற்படுமா? அது உண்மைதான். பொருளாதார போருங்கன்னா உண்மையிலே இது பொருளாதார போர் தான் நடத்துகிறாங்க. இன்றைக்கி நேற்று நடத்தலை. சீனாக்கு எதிராக அமெரிக்கா நடக்கிறது இன்றைக்கி நேற்று நடத்தலை. 2014 ட்ரம்ப்பு அமெரிக்க அதிபர் ஆனதுக்கு உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தயாரிக்கக்கூடிய அதுக்கான தொழில்நுட்பத்தையும் எதுவுமே அங்கே கொடுக்கக்கூடாதுன்னு அப்பயே தடை விதித்தார். அதுக்கடுத்து வந்த ஜோ பைடனும் அதே மாதிரியே பல்வேறு தடைகளை விதித்தாங்க. அங்கே சீனா பொருட்களுக்கு 30% வரைக்கும் வரியை கூட்டினாங்க, குறிப்பாக வந்து சோலார் பேனல் இது மாதிரி விஷயங்களுக்கு. அப்போ சைனா என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ எனக்கு டைரெக்டாக குறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சைனாவை பொறுத்தளவில் உலகம் முழுவதும் வர்த்தக தொடர்பில் மிகப்பெரிய அளவு ஆதிக்கம் செலுத்துது. உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி உலக வர்த்தகத்தில் 14% சைனா தான் இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மலேசியா, சிங்கப்பூர் இது மாதிரியே நாடுகளுக்கு இவங்களோட சோலார் பேனலை கொடுக்குறாங்க. கொடுத்து அங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுது. அப்போ நீங்கள் டைரெக்டாக வந்து சீனாவை தடுக்க நிறுத்த நினச்சா இன்றைக்கி இருக்க நிலைமையில் முடியாது. ஏன்னா இது ஒரு பறந்து விரிந்த சந்தை, எப்படியாவது இங்கிட்டு சுற்றி அங்கிட்டு வந்துடும். உதாரணமாக வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்கையில் ரஷ்யாட்டிருந்து யாரும் பெட்ரோலிய பொருட்கள் வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா தடை விதிச்சிச்சு. ஆனால் இந்தியா என்ன பண்ணது, குறிப்பாக ரிலையன்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் மொத்தமாக இந்தியா வாங்கி ருபீஸ்லேயே வாங்கி அவன் வந்து என்ன பண்ணனா ஐரோப்பிய நாடுகளுக்கு ரிலையன்ஸ் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணாங்க. இது நீங்கள் வந்து உலக பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் தான் உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். தடுத்து உடனடியாக நிப்பாட்ட முடியும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அந்த சங்கிலி பிணைப்பு அப்படித்தான் சைனாவும் சோலார் பேனலாக அப்படி கோடி விட்டுச்சு. அதை அமெரிக்கா பிடிச்சி இப்படிலாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் பதறினாங்க. ஸோ இவங்க என்ன நினச்சாலும் அதை அவ்வளோ ஈஸியாக தடுத்து நிறுத்த முடியாது, அவங்களுக்கு பெரிய சிக்கலை தான் உருவாக்கும் அது. இப்போ அமெரிக்கா, சைனா போன்ற இந்த 2 பெரிய நாடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை வந்து இப்படியே போகுமா, இல்லை இதில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? இதனால் மற்ற நாடுகளுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்? ஏற்கனவே சொன்னேன், இந்த 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார தாக்கங்கிறது வந்து எல்லா நாடுகளையும் பிரதிபலிக்கும், மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் தான் உலக பொருளாதார அறிஞர்களும் சொல்கிறாங்க. குறிப்பாக என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இன்றைக்கி அமெரிக்கா ட்ரம்ப் செய்கிறதுக்கு எதிராக அவங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருந்த யூரோப்பியன் யூனியனே அவங்களுக்கு எதிராக திரும்பியிருக்கு. எல்லா பேரும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க, நிப்பாட்டி வச்சுருக்கிறதுனால நிப்பாட்டியிருக்காங்க. இதுக்கிடையில் ட்ரம்ப்பை நீங்கள் எப்போயுமே நம்ப முடியாது. இன்றைக்கி ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார், எப்போ என்ன செய்வார்னு தெரியாதுங்கிறதுனால சைனாவோட டைப் பண்ணுற வேலையை பண்ணியிருக்காங்க. மற்ற நாடுகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து தேவைக்கு அதிகமாக பல மில்லியன் பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க எப்பயுமே. அதான் அவங்களோட ட்ரேடோட பெரிய விஷயம். அப்போ அங்கே உற்பத்தி தேங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு நாடுகளில் போய் என்னோட பொருளை நீ வாங்கி ஸ்டாக் வச்சுக்க அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க. அது சில நாடுகள் ஏற்றுக்கிருக்காங்க, சில நாடு இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள் வேணாங்கன்னு சொல்கிற மாதிரி தகவல் வருது, சில நாடுகள் சரின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கிடையில் ஸ்பெயின் பிரதமர் போய் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திச்சிருக்காரு. இப்போ அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம நேர்மையான வழியில் எதிர்கொள்ளணும் அப்படின்னு பேசுகிறாங்களே அப்படின்னாலே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிமே வந்து இப்போ அமெரிக்காவை நம்புறதுல பிரயோஜனம் கிடையாது, நம்ம வந்து உறவை வளர்த்துக்குவோம், நமக்குள்ளே ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு பல நாடுகள் இப்போ முன் வந்திருக்காங்க. அப்போனா இனிமே அதிகபட்சங்கிறது 2 துருவமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீனாவை பின்பற்றி சில நாடுகள் போகிறது, அமெரிக்காவை பின்பற்றி அநேகமாக எந்த நாடும் நம்பிக்கையோடு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ ட்ரம்ப்பே அப்படி ஒரு சிக்கலை உருவாக்கியிருக்காரு. இப்போ கூடிய சீக்கிரத்தில் இதில் பேக் ட்ராப் அடித்து அவர் வெளியில் வர்றதை தவிர வேறு வழி கிடையாது அப்படிங்கிறது தான் தெரியுது. இப்போ இந்தியா மேலேயும் வரி விதிச்சிருக்காங்க, ஆனால் மற்ற நாடுகளோட பிரதமர்கள் எல்லாம் இதுக்கு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க, அது குறித்து வெளிப்படையாக பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்தியா மட்டும் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகளால இந்தியா எப்படி இதிலிருந்து சரி பண்ணி வர போகிறாங்களா, இல்லை என்ன நடக்க போகுது? ஏன்னா இந்தியாவினுடைய அமைதிக்கு என்ன அர்த்தம்? இந்தியாவை பொறுத்தளவில் என்ன சொல்கிறதுனா, நம்ம சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு பயன்படுத்திய வார்த்தை, அந்த ரொம்ப இழிவான சொற்களை பயன்படுத்தி தான் பல கண்ட்ரியில் சொன்னாங்க. அதில் நம்மளும் தான் அடங்குவோம். அப்படி சொல்லல கூட இந்தியா அமெரிக்காவுக்கு ஒரு வார்த்தை கூட தூக்கலை, வாய் திறக்கவே இல்லை, கண்டிக்கவும் இல்லை.
இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போ இடையில நடக்கிறத பயன்படுத்தி நம்ம ஏதாவது ஆதாயம் அடையலாமா, இது வந்து ராஜதந்திரம் அப்படின்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக அமெரிக்கா கிட்ட யாரும் ராஜதந்திரத்தால் மீண்டு வந்த நாடு கிடையாது. எப்படி பிஜேபி கூட ஒரு கட்சி கூட்டணி சேர்ந்தால் அந்த கட்சி மீள முடியாமல் அதோட போயிருமோ, அது மாதிரி அமெரிக்காவோட எந்த நாடு கூட்டணி சேர்ந்து வளரணும்னு நினச்சாலும் ஒன்று அது விழுங்கிரும், இல்லாட்டி அதோட கைப்பாவையாக மாறும். அதுதான் உண்மை. அது மாதிரியே தான் இன்றைக்கி இந்தியாவோட நிலைமையே இருக்குது. இந்தியாவை பொறுத்தளவில் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் ஏற்கனவே பேச்சுவார்த்தை கூப்பிட்ருக்காரு. நம்ம பேச்சுவார்த்தைக்கு போய் பரஸ்பரம் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்திட்டா சில பொருள்களுக்கு வரியே இல்லாமல் 0% டேக்ஸ் மாதிரியா நமக்குள்ளே பகிர்ந்துக்கலாம். அதனால சைனாவுக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. இப்போ கூட பார்லிமெண்ட்டில் திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களை வெளியேற்ற விவகாரத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தைன்னு போனீங்க, H1B1 விசாவில் ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா, முன்னாடி இருக்க குடியுரிமையில் நிறைய பிரச்சனை இருந்தது, ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதில் அவங்க சொல்லியிருக்க பதில் என்ன அப்படின்னா, பேசிக்கிட்டே இருக்கோம், எந்த முன்னேற்றமே இல்லைங்கிறாங்க. ஆனால் பிரதமர் மோடி வந்து அமெரிக்காவில் இருக்கும்போதே அந்த நேரத்திலே வந்து இந்தியர்களை வந்து கையிலையும் காலையும் விலங்கு போட்டு தான் அனுப்பிச்சு வச்சாங்க. அதுக்கே வந்து அவர் எதுவுமே பேசல. அது ஒரு பிரச்சனை. நான் சொல்கிறது வந்து H1B1 விசா முன்னாடியெல்லாம் ட்ரம்ப் இந்த வர்றதுக்கு முன்னாடி இந்தியர்கள் ஈஸியாக வந்து விசா வாங்கி அங்கே போய் பணிபுரிய முடியும். அதை கூட கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நிறைய திருத்தங்களை கொண்டு வந்துட்டார். அப்படி கொண்டு வரையில தான் பல பேர் வெளியே வர்றதுங்கிறது இன்னொரு கதை. இனிமேல் வாங்குறவங்களும் வாங்க முடியாது. அப்படி வாங்க முடியாதவங்களுக்கான பேச்சுவார்த்தை ரகசியம் நாங்கள் வந்து ரொம்ப நட்பாக இருக்கணும்னு சொன்னதுமே ஒன்றும் நடக்கலை. அப்படி இருக்கையில் வர்த்தக ரீதியாக இவங்க போய் பெரிய அளவுக்கு பலனளிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து இருக்கிற வாய்ப்பையும் இவங்க விட்டுருவாங்க. அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா. அது மாதிரியா அமெரிக்காவை நம்பி இருக்கிற நட்பு நாடுகளையும் கைவிடக்கூடிய நிலைமைக்கு தான் இந்தியா போயிடும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இருக்க கண்டிஷன். அதனால தான் பல பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிதானமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள், நீங்கள் அமெரிக்காவுக்கு சார்பாக போனீங்கன்னா நம்ம சிக்கிடுவோம் அப்படின்ட்டு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, முதல்ல கம்ப்யூட்டர் உருவாக்குறதுக்கான தொழில்நுட்பம் வந்த போகுது. அப்போ நம்ம எவ்வளவோ கேட்டோம், அமெரிக்கா இந்தியாவுக்கு அந்த தொழில்நுட்பத்தை கொடுக்கவே கிடையாது. இன்றைக்கி எப்படி ஏஐ தொழில்நுட்பத்தை சைனாவுக்கு கொடுக்காமல் இருக்காங்களோ, அன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் உருவாக்குறதுக்கான எந்த தொழில்நுட்பத்தையும் அமெரிக்கா கொடுக்கல. இன்றைக்கி சைனா வந்து டீப்சீக் மாதிரியா மிகப்பெரிய ஏஐகளை உருவாக்கி அமெரிக்காவை விஞ்சிருக்கிறது மாதிரியா அந்த காலத்தில் வந்து சூப்பர் கம்ப்யூட்டரை இந்தியா உருவாக்கி அமெரிக்கா எதிராக நின்றுச்சு. எனக்கு தெரிஞ்சால் என்ன, ஒரு அதிதீவிர வலதுசாரி அரசு ட்ரம்ப்புங்கிறதுனால இங்கே இருக்க வலதுசாரி அரசான மோடியும் இணங்கி போயிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் சொந்த நலன் வரையில் யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ட்ரம்ப் இன்றைக்கி செய்கிறது அதுதான். உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் வரணும், உலகம் பூரா ஒரு கொடைக்குள்ளே வரணும்னு முன்னாடி நிர்பந்தித்து எல்லாத்தையும் கொண்டு வந்தது அமெரிக்கா. இன்றைக்கி ஐயோ அதனால் எனக்கு பிரச்சனை, தனித்தீவாக போகணுன்னு துடிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த நிலமை தான் இன்றைக்கி இந்தியாவுக்கும் வரும். அவங்களோட நினச்சி போகிறோம்னு நினச்சோம்னா அதுக்கு என்ன மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்கோ அதே நிலைமை இந்தியாவுக்கு வந்துடும். அது போகக்கூடாது அப்படிங்கிறதான். குறிப்பாக வந்து ஆசிய நாடுகளோட இவங்கள வர்த்தக உடன்பாடை அதிகரிக்கணும். குறிப்பாக ரஷ்யா, ஜப்பான், இது மாதிரியா இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிய நாடுகள், ரஷ்யா போன்ற நாடுகளோட, சீனா போன்ற நாடுகளோட ஒரு வர்த்தக ஒரு மேம்படுத்துறது தான் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்காவும் சைனாவும் மாறி மாறி வரி விதிச்சிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதோ அதே அளவு பாதிப்புக்கு சைனாவுக்கும் ஏற்பட தானே செய்யும். கண்டிப்பாக சைனாவுக்கு பல்வேறு விஷயங்களில் பாதிப்பு ஏற்பட தான் செய்யும். ஆனால் அந்த பாதிப்பை அந்த அரசால் சமாளிக்க முடியும். ஏன் சமாளிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ட்ரம்ப்பு வந்து டேரிப்பு அறிவித்த உடனே ஏன் அவர் ரிட்டன் பேக் வாங்கினார் அப்படின்னா, அவங்களுக்கு வேண்டிய கார்ப்பரேட் முதலாளிகள் பூரா போய் சொன்ன உடனே ரிட்டன் வாங்கிட்டார். அந்த அரசு இருக்குங்கிறது வந்து அமெரிக்க அரசுங்கிறது சில கார்ப்பரேட்டு பெரிய முதலாளிகளாக இயங்கப்படுது, அவங்களோட நலனுக்காக இருக்குது. குறிப்பாக வந்து எலான் மஸ்க் போன்றவங்களால் அவங்களோட லாபம் தான் பிரதானம். ஆனால் சைனாக்கு அது வந்து மக்கள் குடியரசு, மக்கள் நலன் தான் பெருசு. அப்போ ஒட்டுமொத்த மக்களுக்கு என்ன லாப நட்டம் தான் பார்க்கும். அப்போ ஒரு பிரச்சனைன்னு வரையில் ஒட்டுமொத்த மக்களும் நின்று அதுக்கு எதிராக நிற்பாங்க. அதான் சைனாவுக்கும் அதுக்கான வித்தியாசம். நீங்கள் அப்படி ஒரு சூழல் வரையில் எல்லா ஜனங்களும் ஒன்றா நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க மக்கள் நலனை தான் பாதுகாப்பாங்க. ஆனால் அங்கே முதலாளிகள் நலன் பாதிக்கப்படையில் அவருக்கு வேறு வழியே இருக்காது. இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்று என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போ இருக்கிறதுல வலிமை யாரிடம் இருக்குன்னா சைனாட்ட தான் இருக்குது. ஏன் அப்படின்னா,
இப்போ குறிப்பாக ஒரு நாட்டோட பொருளாதாரம் தேவை, நிதி தேவையை திரட்டுறதுனா அதுக்கு முழுசாக இருக்கிறது வந்து அந்த நாட்டோட கருவூலம் தான். அதனால் கருவூலத்தில் இருந்து அவங்க பத்திரங்களை கொடுப்பாங்க. அதை வாங்கி வச்சுக்கிடுவாங்க எல்லா நாடுகளும். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிகளும் வாங்கி வச்சுக்கிறோம். அந்த பத்திரத்தை வாங்குறவங்களுக்கு எவ்வளோ கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு 4 to 5% வட்டிங்கிறது அமெரிக்கன் கவர்மெண்ட்டே உத்தரவாதம் அளித்தது. பேங்க்கு திவாலாகுது அதெல்லாம் தவிர அமெரிக்கா கவர்மெண்ட்டே உத்தரவாதம் அளித்ததுனால அந்த வட்டிக்கு அதுக்காக வந்து நிறைய பேர் அந்த ட்ரெஸரி ஃபண்டை வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ அந்த கருவூல பத்திரங்களை வாங்கி வச்சுருக்கிறதுல அப்படி வாங்கினதில் அமெரிக்கா கருவூலத்திலேருந்து சைனா வாங்கியிருக்கக்கூடிய பத்திரங்களோட மதிப்பு மட்டும் ஏறக்குறைய $760 பில்லியன். அதாவது அமெரிக்கா இதுவரைக்கும் வெளியிட்டிருக்கக்கூடிய மொத்த கருவூல பத்திரங்களில் ஏறக்குறைய 9%. அதை உடனடியாக வந்து வெளிச்சந்தையில் விற்கிறதுன்னு சைனா முடிவெடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணமாக வந்து ஒரு $100 ஒரு பத்திரத்தை வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். அதை வெளிச்சந்தையில் $99 நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்கன்னா அமெரிக்கா கருவூலத்தில் போய் வாங்குறதுக்கு பதிலாக சைனாட்ட தான் வாங்குவான். ஏன் வாங்குவான் அப்படின்னா, ஒன்று $1 குறைவாக இருக்குது, வட்டியும் அந்த $1 சேர்த்து கிடைக்கும். இப்போ 4 to 5% வட்டி கிடைக்குதுன்னா சைனாட்ட வாங்கினா 6% வரைக்கும் வட்டி கிடைக்கும். அப்படி இவன் திருப்பி கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த பணம் நேரடியாக சைனா கவர்மெண்ட்டுக்கு போயிடும், நீங்கள் அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு போகாது. அப்போனா அவன் அதை எப்படி மேக்கப் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று அதுக்கான வட்டியை கூட்டி நான் கூடுதல் ஏன்ட்ட நேரடியாக வாங்கினா கூடுதல் வட்டி தர்றேன் அப்படின்னு சொல்லணும். கூடுதல் வட்டி இன்றைக்கி இருக்கிற நிலைமை தரவே முடியாது. ஏன் அப்படின்னா அந்த நாட்டில் ஏற்கனவே இன்ஃப்ளேஷன் அதிகரித்து விலைவாசி உயர்வு பல நெருக்கடினால தான் இவர் டேரிஃபே கொண்டு வராரு. இந்த டேரிப்பு கொண்டு வந்த அப்பயே வந்து ட்ரம்ப்பு அந்த அமெரிக்க ஃபெடரல் வங்கி அந்த மத்திய வங்கியோட சேர்மனை கூப்பிட்டு இவர் பேசுகிறாரு, நீ இந்த ரெப்போ வட்டி விகிதத்தெல்லாம் குறைங்க அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்கிறார், இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் குறைச்சோம்னா மொத்தமும் திவாலாயிரும், அப்படியெல்லாம் குறைக்கலாம் முடியாது, நீங்கள் செய்கிற ஏற்பாடெல்லாம் பண்ண முடியாதுன்னு அவர் ஒதுங்கிட்டாங்க. அப்படி இருக்கையில் இவங்க வட்டி விகிதத்தையும் உயர்த்தினாங்க அப்படின்னா மறுபடியும் எல்லா வட்டி விகிதமும் உயரும், பொருட்களும் கூடும், விலைவாசியும் கூடும், பெரிய சிக்கலை சந்திக்கும். அதனால் அவ்வளோ பெரிய ஹோலாக அவங்க கையில் வச்சுருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கா பொருளாதாரம் மறுபடியும் ஆட்டம் காணும். ஸோ அவ்வளவு எளிதாலாம் சீனாவை அவங்க நினைக்கிற மாதிரி அடிக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து வர்த்தகம் மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்க தொழில்நுட்பத்துலேயும் அவங்கள விட ஈக்குவலாக ரொம்ப சிறந்து விளங்குறாங்க. பல்வேறு விஷயங்களை முன்னோடியாக இன்றைக்கி அமெரிக்கா இருக்குது, இது சீனா இருக்குது. அமெரிக்கா அதை விட பின்தங்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் ஒன்று, அவங்களோட பாலிசிங்கிறது வந்து மக்களுக்கான சோசலிசத்தை முன்னிறுத்தக்கூடிய பாலிசி, இவங்களோட பாலிசிங்கிறது கார்ப்பரேட்டுகளை முன்னிறுத்தக்கூடிய பாலிசி. அதனால் என்றைக்குமே வந்து மக்கள் தான் ஜெயிப்பாங்க. அதனால் இந்த யுத்தத்தில் வந்து தோல்விங்க அமெரிக்காவுக்கு தான். அமெரிக்கா விதிச்சிருக்கக்கூடிய வரியை பற்றியும் பரஸ்பர வரினா என்ன, இதனால் யார் யாருக்கு என்னென்ன பாதிப்பு, கடைசியில் அமெரிக்காவுக்கே இதில் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்காக நன்றி தோழர். நன்றி.